கேஎஃப்சி, கென்டுக்கி ஃப்ரைட் சிக்கன் என்று சொன்னால் இந்த உலகத்தில் பிடிக்காத யாருமே இருக்க மாட்டாங்கள். எல்லோருக்கும் கேஎஃப்சி சிக்கன் என்றால் ரொம்ப பிடிக்கும். அந்த கேஎஃப்சி சிக்கன் இல்லாத நாடும் இல்லை, எல்லா நாட்டிலையும் இருக்குது. இப்போ அந்த கேஎஃப்சி சிக்கன் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? அமெரிக்காவில் கென்டுக்கி ஸ்டேட். அமெரிக்காவில் 50 ஸ்டேட் இருக்குது, அதில் ஒரு ஸ்டேட் கென்டுக்கி. அந்த கென்டுக்கி ஸ்டேட்டில் ஒரு சிட்டி கொர்பின் என்ற சிட்டியில் தான் கேஎஃப்சி 1930ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அந்த இடத்துல தான் நான் இப்போ நிற்கிறேன். இன்றைக்கு வந்துட்டு அந்த கேஎஃப்சி கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அதை இப்போ மியூசியமாக வச்சுருக்குறாங்க. நிறைய பேர் வந்து உள்ளுக்கு பார்த்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போகிற அளவுக்கு அந்த இடத்த இப்போ வச்சுருக்குறாங்க. அந்த மியூசியத்தில் உள்ளுக்குள்ளே கேஎஃப்சியும் இருக்குது. அது எல்லாத்தையும் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நாங்கள் என்று சொன்னால் பிறந்த இடம் என்று சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ நான் பிறந்த இடம் முல்லைத்தீவு, உங்களுக்கும் பிறந்த இடம் என்று சொல்லி ஒன்று இருக்குது. அதே மாதிரி மெக்டொனால்ட்ஸ், கேஎஃப்சி, பர்கர் கிங், இதுகள் அறிமுகப்படுத்தப்பட்ட இடங்களும் இந்த உலகத்தில் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த கேஎஃப்சியும் உருவான இடம். கென்டுக்கி ஸ்டேட்டில் கொர்பின் என்ற ஒரு சின்ன வில்லேஜ் சிட்டியில் ஒரு இடத்துல உருவாக்கப்பட்டிருக்குது 1930ஆம் ஆண்டு. அந்த உருவாக்கப்பட்ட இடத்துல உள்ளுக்கு எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்க. அவர் யூஸ் பண்ண பாத்ரூம், அவர் யூஸ் பண்ண பெட், அந்த கேஎஃப்சி ரெஸ்டாரண்ட்டில் இருந்த சமையல் சட்டிப்பானைகள், அடுப்பு எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஒன்றும் அவங்க எறியலை. எல்லாத்தையும் ஒரு வரலாற்றுக்காக எல்லாத்தையும் இதுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோவை வடிவாக பாருங்கள். இதில் எல்லாத்தையும் வடிவாக வீடியோ எடுத்துருக்கிறேன். எல்லாமே உள்ளுக்கு இருக்குது, வடிவாக பாருங்கள். இந்த இடம்தான் கேஎஃப்சி செய்கிறதுக்கு சட்டிப்பானைகள், அடுப்பு, அவங்க யூஸ் பண்ண எல்லாமே. இந்த இடத்துல இன்றைக்கு நான் நிற்கிறேன்ட்டு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கேஎஃப்சி என்றால் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ ஸ்ரீலங்காவில் கூட நிறைய இடத்துல கேஎஃப்சி வந்துட்டுது. கடைசியாக கூட நான் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வரும்போது வவுனியாவில் கூட இப்போ கேஎஃப்சி இருக்குது. ஸோ அப்படி கேஎஃப்சி ஒரு வேர்ல்ட் ஃபேமஸான ஒரு சாப்பாடு, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சாப்பாடு. ஸோ அந்த இடம் உருவான இடத்துல இன்றைக்கு நான் நிற்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கேஎஃப்சி உருவானதுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, டூகோ பாக்ஸ், எல்லாமே இங்கே இருக்குது. எத்தனை விதமான கேஎஃப்சி கொடுக்குற டூகோ பாக்ஸ், அது இது எல்லாமே இங்கே வந்துட்டு பார்வைக்கு வச்சுருக்குறாங்க. தொடங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது எல்லாத்தையும்.
அந்த கேஎஃப்சி ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்த ஆக்கள் போட்ட கேப்பில் இருந்து, போட்ட யூனிஃபத்தில் இருந்து, அந்த கேஎஃப்சி ஓனர் போட்ட கோட் சூட்டில் இருந்து எல்லாத்தையும் பார்வைக்கு வச்சுருக்குறாங்க இந்த இடத்துல. Inflation it out to set up the server order to collect your money. If you follow the formula and the procedure shown in this film, your success is பிறந்தமா வாழ்ந்தமா செத்தமாண்டு இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்றை சாதிச்சுட்டு போகணும். இவரை பார்த்து தான் நாங்கள் அதை உணர்ந்து கொள்ளணும். வந்துட்டு இப்போ இவர் உயிரோட இல்லை, இந்த கேஎஃப்சியை அறிமுகப்படுத்தினவர் உயிரோட இல்லை. பட் உயிரோட இல்லாட்டிக்கும் அவரோட பேர் எப்பயுமே எல்லாருடைய மனசுலேயும் நிலைச்சி நிற்கிது. ஏனென்று சொன்னால் அவர் அப்படி ஒரு பாஸ்போர்ட் சாப்பாட்டை வந்துட்டு அறிமுகப்படுத்திட்டு போயிருக்கிறார். இந்த இடம் வந்துட்டு பெரிய ஒரு சிட்டியான இடம் இல்லை. கென்டக்கி ஸ்டேட்டில் ஒரு சின்ன வில்லேஜ் சிட்டி தான், ஒரு சின்ன சிட்டி தான். இந்த இடத்துல இப்படி ஒரு மியூசியம், அந்த ரெஸ்டாரண்ட் உருவாக்கப்பட்ட இடம், அந்த உருவாக்கப்பட்ட இடத்துக்குள்ளே ஒரு மியூசியமாக அதை உருவாக்கி அதுக்குள்ளே ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க ஜூஸ் பண்ண சட்டிப்பானைகள், என்னென்ன ஜூஸ் பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே இதுக்குள்ளே நினைவுக்கு வச்சிருக்கிறாங்க. கேஎஃப்சின்னு சொன்னால் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ கடைசியாக கூட ஸ்ரீலங்கா வந்து பவுனியாவில் 2-3 தடவை கேஎஃப்சி சாப்பிட்டது. சரி வாங்க கேஎஃப்சி சாப்பிடுவோம். கேஎஃப்சி உருவான இடத்துக்கு வந்துட்டு கேஎஃப்சி சாப்பிடாமல் போகக்கூடாது தானே. அதனால் கேஎஃப்சியையும் சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல இன்றைக்கு வந்திருக்கிறேன். கேஎஃப்சி உருவான இடத்துல ஒரு கேஎஃப்சியையும் சாப்பிட்டுட்டு வெளிக்கிட்டு போவோம்ண்டு கேஎஃப்சி ஆர்டர் பண்ணி இப்போ சாப்பிட்றேன். கேஎஃப்சின்னு சொன்னால் நல்லா தான் இருக்கும், நல்லா இருந்துச்சு. வடிவாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வெளிக்கிட்டது. அமெரிக்காவில் கனடாவில் இருக்கிற ஆக்கள் கென்டக்கி கார்பின் என்ற இடத்துக்கு வந்தால் இந்த கேஎஃப்சி இடத்துக்கு வந்துட்டு போங்க. நன்றி.